கனக சபாபதி அவர்கள்ட்ட இப்போ இந்த மாதிரி வளர்ச்சி இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நாட்டுல, இதெல்லாம் பத்தி பேசுறது கிடையாது. ஆனா பாஜக இந்த இட ஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி மக்களிடம் இருந்து பறிக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டு விடும், நீங்க ரொம்ப உஷாரா இருங்க அப்படின்னு மக்கள் கிட்ட இந்த பிரச்சாரத்தை தான் முன்னெடுக்குதா? அதாவது கடந்த 10 வருஷத்துல எவ்வளவு தூரம் வளர்ச்சி இருக்குதுங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை. உலக அளவுல 11வது இல்லங்கிறத அவங்க குற்றச்சாட்டே வைக்கிறாங்க. சரி, நான் சொல்றேன். ஆமா, சரி கேளுங்க. 11வது இடத்தில் இருந்த பொருளாதாரம் இன்றைக்கு 5வது இடத்தில் இருக்குது. தனிநபர் வருமானம் இரட்டிப்பாகி இருக்கிறது. 54 கோடிக்கு மேற்பட்ட மக்களுக்கு வங்கி கணக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. அதுல ஏறத்தாழ 2.5 லட்சம் கோடி டெபாசிட் இருக்குது. இதுல 65% பேர் பெண்கள். முத்ரா கடன் திட்டம் மட்டும் 45 கோடி கடன்கள் கொடுத்திருக்கிறது. இந்த பட்டியலை சொல்லி இந்த பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரம் நடக்குதா அல்லது மதத்தை பற்றி பேசி பிரச்சாரம் பண்றதா அதிகமா இருக்குதா? இந்த பட்டியலை பற்றியும் சொல்லப்படுகிறது. இப்ப இந்த மதம் பற்றி எங்க வந்ததுன்னா, நாம பாரதிய ஜனதா கட்சி மதத்தை பற்றி பிரிவினை செய்வது இல்லை. சப்கா சாத் சப்கா விகாஸ்னா அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவரும் சேர்ந்து செய்யக்கூடிய வளர்ச்சி. ஒரே ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். இப்ப முத்ரா கடன் திட்டம் இருக்குது. அதுல 34% பேர் கடன் பெற்றவர்கள் இஸ்லாமியர்கள். அதே மாதிரி வீடு கட்டும் திட்டம் இருக்குது. 31% கடன் பெற்றவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்களுடைய மக்கள் தொகையை விட 2 மடங்கு அதிக கடன் பெற்றிருக்கிறாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சி மத ரீதியாக மக்களை பிரிப்பதில்லை. எந்த இடத்துல இதை பேச வேண்டிய அவசியம் ஏற்படுது? அதான் நான் சொல்றேன்மா, நீங்க என்ன ஒவ்வொரு வரைக்கும் இன்டர்வியூ பண்றீங்க? கொஞ்சம் விடுங்க. ஒரு நேரம் குறைவா இருக்கு, அதனால அடுத்த கட்டத்துக்கு சரி, அதுக்காக வரி இன்டர்வியூ பண்ணாதீங்க. சரி பேசுங்க, அடுத்து பேசுங்க. இந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்னு சொன்னா, இப்ப கர்நாடக அரசு இஸ்லாமியர்களுக்கு என்று சொல்லி ஒட்டுமொத்த மதம் சார்ந்த அனைவரையுமே பேக்வர்ட் கிளாஸா மாத்துது. அதுதான் பிரச்சனை. அது எப்படியோ, அதாவது பின்னடைவு பின்தங்கியவர்கள் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக பின்தங்கியவர்கள் அப்படின்னா அது எல்லா மதத்திலையும் இருப்பாங்க. அதுல பின்தங்கியவர்களை கண்டுபிடித்து கொடுக்கிறது தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கக்கூடிய முறை. நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே பின்தங்கியவர்கள் என்று அறிவித்தால் இது எது? இப்ப இந்துக்கள் எல்லாருமே பின்தங்கியவர்கள் அறிவிச்சா அது சரியா இருக்குமா? அதேதான் மற்றவங்களுக்கு பொருந்தும். இந்த பிரச்சனை வந்ததுனாலதான் அதை பிரதமரும் மற்ற தலைவர்களும் சுட்டி காட்டுகிறார்கள். நீங்க எப்படி ஒரு மதத்துக்கு நீங்க வாக்கு வங்கிக்காக இந்த மாதிரி செய்யறீங்கிறதா பிரச்சனை வருது. இது பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிச்ச பிரச்சனை இல்லை. இது காங்கிரஸ் கட்சி இந்த அறிவிப்பை வெளியிட்டதுனாலதான் இந்த பிரச்சனை வந்தது. காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இப்படி மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலையை செய்து வருகிறது. முதலாக இந்தியாவில் ஒரு மத ரீதியான கட்சி கூட முஸ்லீம் லீக் கூட கூட்டி சேர்ந்தது காங்கிரஸ் கட்சி தான் கேரளாவில் 1950, 60களில். அதனால மதத்தை பத்தி அவங்க லெக்சர் கொடுக்க வேண்டியதில்லை. நம்மை பொறுத்த வரைக்கும் அனைத்து மதத்தினரும் இந்தியர்கள், அனைவரும் சகோதர சகோதரிகள். இதுல எந்த பாரபட்சமும் எந்த வித்தியாசமும் பாரதிய ஜனதா கட்சியானது பார்ப்பதில்லை. அப்படித்தான் ஆட்சி நடந்துட்டு வருது. அதனாலதான் இன்னைக்கு வட மாநிலங்கள் பலதுல, இப்ப உத்தரப்பிரதேசத்துல இவ்வளவு இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னா இதுதான் காரணம். நாம மதத்தை சிறுபான்மை பெரும்பான்மையினே நாம பிரிக்கிறது கிடையாது. ஆக வளர்ச்சி திட்டம் என்பது அனைவருக்குமாக கொடுக்கப்படுகிறது. ஒரு திட்டம் அமல்படுத்தப்படும் போது அதுல அனைத்து விதமான மக்களும் பலன் பெற வேண்டும் என்பதுதான் அரசினுடைய நோக்கம். அப்படித்தான் அரசாங்கம் செயல்பட்டு வந்துட்டு சரி, மதத்தை பத்தி அவங்க கையிலே எடுக்கல. இல்ல நீங்க ஓபிசில கொண்டு போய் முஸ்லிம்களை இணைக்கிறீங்க. அப்ப எஸ்சி எஸ்டி ஓபிசில இருக்கக்கூடிய மக்களுடைய இட ஒதுக்கீடு பாதிக்கப்படுது. அப்ப மத ரீதியா இந்த விஷயத்தை கையில எடுத்தது காங்கிரஸ் தான்ங்கிறாரு. காங்கிரஸ் தான். அவர் என்னெல்லாம் பைய போடணுமோ போடுவாங்க. ஏன்னா கம்பி கட்டுற கதை எல்லாமே பிஜேபி காங்கிரஸ் மேல போட்டுட்டு இருக்கு. பொய்யை தவிர வேறு எதுவும் இல்லைங்கிற அளவுக்கு பொய் பேசுறாங்க. ஜிடிபி growth அப்படின்னு ஒன்று சொன்னாங்கல்ல, மன்மோகன் சிங் அவர்களுக்கும் இவர்களுக்கும் மின்ட் பத்திரிகையில் என்ன வந்திருக்கிறா, 10% இவங்களோட சதவிகிதமும் 15% சதவிகிதமாகவும் மன்மோகன் சிங் அவரோட வளர்ச்சியில் இருந்திருக்கு. மன்மோகன் சிங் ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் பார்க்குறப்ப பழைய சிக்கல்கள். இவங்க தான் சூப்பர் ஆச்சு. டபுள் இன்ஜின் இதெல்லாம் என்னாச்சு? டபுள் இன்ஜின் மணிப்பூர் என்னாச்சு? டபுள் இன்ஜின் அருணாச்சல் பிரதேஷ் என்னாச்சு? சைனாக்கு எப்படி இடத்த கொடுத்தாங்க? உலகத்திலே வல்லரசு, பேசக்கூடிய வல்லரசு அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நான் அந்த வார்த்தைகள்லாம் சொல்லலை. இன்ச்சி டேப்பெல்லாம் வச்சு பெரிய வல்லரசுன்னு சொல்றாங்க. அந்த வல்லரசு இருக்கிறவங்க ஏன் 2000 கிலோமீட்டர் பறி கொடுத்துட்டு இன்னைக்கு அருணாச்சல் பிரதேஷ்ல நிக்கிறாங்க? இந்த முதல் கட்ட தேர்தல் பாருங்க, எல்லா இடத்துலயும் இவங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் தோப்பாங்களோ அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து முதல் கட்ட தேர்தலை நடத்தி இருக்காங்க. அப்படி என்றால் என்ன அப்படின்னா,
அதுவும் இல்லாமல் நம்மளோட கட்சிகளுக்கு டைமே கொடுக்காம அவசரமாக முதல் கட்ட தேர்தல் தேர்தல் ஆணையம் தானே செஞ்சது, மிக்க கூட பயம். கிருத்திகா, தேர்தல் ஆணையம் தானே வச்சு நாங்க தான் ஜெயிச்சோங்க. நாங்க சூரத் மக்கள் இன்னைக்கு கொதிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தங்களுக்கு மக்களை சந்திக்க, இவங்க பினான்ஸ் மினிஸ்டர் சந்திக்க மாட்டாங்களா, போய் அந்த சூரத்ல இருக்கிறவரும் மக்களை சந்திக்க பயந்துகிட்டு உள்ளுக்குள்ளேயே கட்சியில உள்ளடி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கட்சியிலும் விலைக்கு வாங்குறது, இடி, சிபிஐ இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு கடைசியில ஒன்றும் இல்லாம சிறுபான்மையினர் அப்படி இப்படின்னு பேசி இல்லாத மன்மோகன் சிங் அவர்கள் சொல்லாத விஷயங்கள்லாம் ஒரே ஒரு லைனை எடுத்து அதுல சும்மா பூ சுத்தி இஷ்டத்துக்கு பூசுற வேலைகளை செய்யறாங்க. இதுக்கு தேர்தல் ஆணையமும் நடவடிக்கை எடுக்க தயாராகி விட்டது. இதுல எந்த ஒரு உண்மையோ எதுவுமே இல்லை. இதை முழுக்க மறுக்க வேண்டிய செய்தி. இதை நான் மட்டும் மறுக்கல, காங்கிரஸ் தலைவர்கள் அனைவருமே மறுத்து இருக்காங்க. மன்மோகன் சிங் அவர்கள் பேசவே இல்லையா அப்படின்னா அவர்கள் கட்சியில் மிக அதிகமாக வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, இன்னைக்கு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பத்தி வெளிநாட்டு பத்திரிகை ஒன்று எழுதியிருக்காங்க. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் எந்த அளவுக்கு பொய் தகவல்கள் பரப்பப்படுகிறது என்பதை, மக்களிடம் எந்த அளவுக்கு பொய் தகவல்கள் போய் சேர்கிறது என்பதையும் எல்லாமே மக்கள் கிருத்திகா, மன்மோகன் சிங் அவர்கள் பேசவே இல்லையா? நான் பேசுறது கேக்குதா? மன்மோகன் சிங் அவர்கள் 2006 பேசவே இல்லையா? பேசினது என்ன விஷயம்னா, எஸ்சி எஸ்டி பெண்கள், அதாவது ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட இனங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம். முழுக்க சார் சும்மா இல்லைன்னா சொல்லாதீங்க சார். மன்மோகன் சிங் வீடியோ இருக்கு, போய் முழுக்க பாத்துட்டு அறக்குறையா பாப்பாங்க மேடம். ஒரு லைன் இப்ப நான் இவ்வளோத்தையும் பேசுறேன், இது அத்தனையும் கவனிக்காம கிருத்திகா அம்மையார் இதை மட்டும் பேசினான்னு ஒரு லைனை எடுத்து போட்டா எல்லாமே இருக்கும். எடுக்கலாம், அவர் பேசுறது அப்படி எடுக்கலாம். ஒரே ஒரு லைனை வச்சுக்கிட்டு இததான் சிங் பேசி மன்மோகன் சிங் பேசினார் கிடையாது. அவங்க சொன்ன அத்தனை வரியிலும் அதுல சிறுபான்மையினர் ஒரு வரி இருந்தது, பெண்கள் இருந்தது, எஸ்சி இல்ல பர்టిక్యులர்லி தி முஸ்லிம் மைனாரிட்டின்னு அவர் சொன்னாரா இல்லையா? முழுக்க வீடியோ பாருங்க கிருத்திகா. வீடியோ பார்க்கவே இல்ல நீங்க. கிருத்திகா, அந்த வார்த்தை இருந்ததா இல்லையா? தெளிவுக்காக கேக்குறேன் நானு. பர்టిక్యులர்லி தி முஸ்லிம் மைனாரிட்டி வார்த்தை மட்டும் இல்லங்க, ஒடுக்கப்பட்ட நெசுக்கப்பட்ட அதுவும் இருக்கு. We will have to devise innovative plans to ensure that minority, particularly the Muslim minority இருக்கா இல்லையா? இவங்க குழந்தை பெற்றவங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. எவ்வளவு நான் கேக்குறது உங்களுக்கு பதில் கேக்குதா? பெற்றவங்களுக்கு ஊடுருவினவங்களுக்கு தாலியை அறுத்து கொடுப்போம், தாலியை எடுத்து கொடுப்போம், திருடி கொடுப்போம். என்னங்க இது? இந்த தேசத்துக்காக தாலியை எழுந்தவங்க சோனியா காந்தி அவர்கள். இந்த தேசத்துக்காக சரி நான் எடுத்துக்கிறேன். நான் கேக்குறது உங்களுக்கு காதுல விழுகுதா? தாலியை அறுத்து கொடுப்போம் அப்படி சொல்லிருக்காங்க. இந்த ஒரே ஒரு ஆள் பிஜேபில இருந்து சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கிட்டவங்க சொல்லிட முடியுமா? கோட் சேவை கொண்டவங்களை ஆதரிக்கிற கட்சி இது. நான் கேக்குறதுக்கான பதில் சரி, நான் வரேன் பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? சரி நான் வரேன். கனக சபாபதி அவர்கள்ட்ட நிறைவு கருத்தா சுருக்கமா, மன்மோகன் சிங் அவர்கள் பேசவே இல்லை அப்படிங்கிறாங்க. திருமதி சரவணன் அவர்களே, முதல்ல இதுல நாகரிகமா பேசணும் ஆச்சுங்களா? நாகரிகம் என்ன குறைச்சு பேசின சொல்லுங்க. நான் வரேன் நெறியாளர் கூட பேசுறேன். நான் விவரம் கொடுத்து அது பொய்னு சொன்ன என்ன பண்றது? இப்ப அரசியலமைப்பு சட்டத்துல எவ்வளவு ரிசர்வேஷன் இருக்குது, பேக்வர்ட் கிளாஸ்க்கு எவ்வளவு இருக்குது, நீங்க ஒட்டுமொத்த ஒரு மதம் கிருத்திகா, நீங்க பேசவே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நீங்க அமைதியா இருங்க, நான் அதுக்கான பதில நான் வாங்குறேன். கனக சபாபதி அவர்கள்ட்ட மன்மோகன் சிங் அவர்கள் அதை பேசவே இல்ல, ஒரு லைனை எடுத்துக்கிட்டு நீங்க சொல்றீங்கங்கறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கான பதில் இல்ல. நான் முதல்ல நான் சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க அவங்களுக்கு எல்லாம் நேரம் கொடுக்குறீங்க, டைம் நீங்க பேசுங்க சார், பேசுங்க. முதல்ல பொய் சொன்னதாக சொல்றாங்க. என்ன நான் பொய் சொன்னேன்? அரசியலமைப்பு சட்டத்துல பேக்வர்ட் கிளாஸ் கம்யூனிட்டிக்கு எவ்வளவு இருக்குது. நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு மதம் சார்ந்தவர்களை வாக்கு வங்கிக்காக சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா அது குறையும். இது உண்மை. இதுல பொய்னெல்லாம் பேசக்கூடாது. முதல்ல நாகரீகமா பேசுறதுக்கு நீங்க அனுமதிக்கணும். இது நான் சொல்றது. மன்மோகன் சிங்கை பொறுத்த வரைக்கும் தி மைனாரிட்டிஸ் ஹேவ் தி ஃபர்ஸ்ட் ரைட் ஆன் தி வெல்த்னு அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. இங்க எங்க ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு வந்தது, அதுல தெளிவாக சொல்லி இருக்கிறார். இது அவர் பேசின பேச்சு. அது தொடர்ந்து இவர்கள் அந்த ஓட்டு வங்கியாக மட்டுமே மைனாரிட்டின்னு சொல்லக்கூடிய மக்களை இவர்கள் பயன்படுத்தி பிரித்து கொண்டு வருகிறார்கள். இதுதான் பிரச்சனை. இந்த கோட்சேவை கொண்டதை பத்தி சொன்னாங்க. இது மிக மிக தவறு. இது நீங்க டிவியில அனுமதிக்க கூடாது. ஏன்னு சொன்னா கோட்சேவை கொண்டது சாரி
மகாத்மா காந்தி கொண்டது வந்து கோட்சேன்னு சொல்லி இது அவருக்கு RSS தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி பல நாளா வந்து பொய் சொல்லிட்டு வர்றாங்க. இது குறித்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் இல்லை என்று கண்டித்திருக்கிறது. திருப்பி நீங்க பொய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதாகாது. நான் சொல்றேன் பாருங்க, 1985 குஜராத்ல கலவரம் வந்து 6 மாசம் நடந்தது. இந்து முஸ்லிம் கலவரம், பலாயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நீங்க வரலாற்று பாருங்க, இந்தியாவில் நடந்த மத கலவரங்கள் எல்லாமே மிக பெரும்பாலும் காங்கிரஸ் பீரியட்ல, அதுல பாதிக்கப்பட்டவர்கள் பலாயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காங்கிரஸ் காரணம் இல்லையா? பிஜேபிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது?